எல்லாமே அந்த அரிசி பருப்பு இதெல்லாம் அளவாக வாங்கிட்டு வருவோம். இவங்கள்ட்ட கொடுத்தா ஒரு பொருளை விட்டுருவாங்க. எவ்வளோதான் சொன்னாலுமே அதை மறந்துட்டு வந்துடுவாங்க. நாங்கள் வந்து எல்லாத்தையுமே கரெக்டாக அளவாக வாங்கி அந்த பொங்கல் சட்டியில் தண்ணி ஊற்றுறதுலேருந்து எல்லாமே அளவாக பண்ணி நாங்கள் வைப்போம். வீட்டில் பச்சை மிளகா இருக்குன்னு தெரியுமாம்மா? எங்க இருக்கு தெரியாது. கடைசியா என்ன சமைச்சோம் சொல்லு. பொங்கலுக்கு நான் தண்ணி அளவா ஊற்றி எல்லாமே பண்ணுறது நாங்கள் தான். அதாவது எடுபடி வேலை எப்படின்னா, இவங்க நின்றுக்கிட்டு அந்த செங்கல் நவுத்தி விட, இந்த நெருப்பு கொஞ்சம் உள்ள தள்ளி விடு, பொங்கல் கொஞ்சம் போடு, கடைசியில் நான் தான் செஞ்சேன் அப்படின்வாங்க. எல்லாமே நம்ம உள்ள உட்காந்து கரெக்டாமா இல்லையா ஓகேவாமா பார்த்து பண்ணா என்கிட்ட விளாகே இருக்குது. போன தடவை இதான் நடந்துச்சு. நின்ன இடத்துல இருந்தே அதை கொட்டு, இவ்வளோ ஏன் கொட்டுற கம்மியா, ஓகே கடைசியில் நல்லா வரல அப்படின்னா நான் அப்பவே சொன்னேன் அஸ்வினி, ஏன் அஸ்வினி இப்படி பண்ற அப்படின்னா, நல்லா வந்துருச்சு அப்படின்னா அவங்களுடைய இது எனக்கு தெரியும். நான் ஃபர்ஸ்ட் டைம் செய்யற மாதிரி சில நல்லா பேசுவேன். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ்ல தி செலிப்ரேஷன் பிகன்.